ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சேரன் நிலாவோட அப்பா கிட்ட எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறாப்ல. ஸோ இப்போ எதுக்காக சோழனுக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் ஆனுச்சு அப்படிங்கிற விஷயத்த கேட்ட உடனே நிலா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி முழு கதையுமே ஒப்பிச்சிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, நிலாவோட அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா, பயங்கர ஹாப்பி ஆயிடுறாப்ல. நேராக சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியும் வானதியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா, அதனால் பாண்டி வீட்டில் வழக்கம் போல் சோகமாகவே உட்காந்துருக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சோழனும் பல்லவனும் கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. வானதி உனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் வீட்டுக்கு போன உடனே நிலா அப்பா நிலாவோட அம்மா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்புல. சொன்ன உடனே அவங்களும் பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நிலாவை கூப்பிட்டு உனக்கும் நீ சோழனுக்கும் ஏன் டைவர்ஸ் ஆணுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு இப்போ தெரியும், இப்போ தான் சேரன் எல்லாத்தையுமே எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இப்போ தாம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்போ நீ வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு காரணம் கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி வந்திருக்க, மற்றபடி காதலிச்சுலாம் ஓடி வரல. பாத்தியா, உன்னைய ஒருத்தன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உடனே நீ டைவர்ஸ் வரையா பண்ணியிருக்க, என் பொண்ணுன்னு நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நிலாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தனியாக போயிட்டு நிலாவை எப்படியாச்சும் இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இங்கே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப வழக்கம் போல் நம்ம நிலாவும் சோழனும் ஃபோனில் ரொமான்டிக் சேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நிலா வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நம்ம கல்யாண விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, உங்கள் அண்ணன் தான் சொன்னாப்ல அப்படிங்கிறதையும் நிலா மெசேஜில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம சோழன் அதிர்ச்சியாக இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.